நான் வேல்முருகன் வேற மாதிரி வேல்முருகனாக அடக்கு நேரிடும் அப்படின்னு எச்சரிச்சுட்டே வந்திருக்கிறேன். முதலமைச்சர் சொல்றாரு வேல்முருகன் தொடர்ந்து என்ன தொந்தரவு பண்றாரு, நீங்க அவர் கேட்கறத செஞ்சு தான் கொடுத்துருங்களா, தொகுதி தானே கேட்கறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டா நாங்கள் செஞ்சணுமான்ற தோரணையில் தான் அவருடைய பார்வையும் அவருடைய பேச்சும் சட்டமன்றத்திலே அமையுது. அப்போ நான் எனக்கு சட்டமன்றத்திலே நேரம் மிக கடுமையான வாக்குவாதங்களாக அது மாறுது. முதலமைச்சர் கூட அதை உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தார். அப்போ இதெல்லாம் தான் எனக்கு வேதனையாக இருக்கிறது. தலைவர் கலைஞருடைய சட்டப்பேரவை நடைமுறைகளை அவர்களெல்லாம் அதை ரசித்து கேட்டு அதற்குரிய பதிலை சொல்வார்கள். இப்போது இருக்கிற மூத்த அமைச்சர்கள் போல் எரிச்சல் அடைய மாட்டார்கள். மக்களுக்கான ஏதாவது நான் கேள்விகள் கேட்டாலே ஒரு சில அமைச்சர்கள் தான், நான் எல்லாரையும் சொல்லலை, ரொம்ப எரிச்சல் அடைகிறாங்க. ஏதோ அவங்க உழைச்சி சம்பாரித்த பணத்தில் நாங்கள் எங்களுடைய தொகுதிக்கு கேட்பது போல அவங்க ஏதோ அள்ளி கொடுப்பது போல சில அமைச்சருடைய நடவடிக்கைகள் அமையுது. அது என்னுடைய கடுமையான வருத்தத்தையும் மிக கடுமையான என்னுடைய ஆட்சேபனையும் எதிர்ப்பையும் முதலமைச்சர்கிட்டே நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். இனி இப்படிலாம் அவங்க அமைச்சர்கள் பேசினாங்கன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் முதலமைச்சருக்கும் முதலமைச்சருடைய அடுத்த நிலையில் இருந்த அமைச்சர் பெருமக்களுக்கே நான் சொல்லிட்டேன்.